திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி சொல்ல சென்ற முதலமைச்சர் விஜய் ஆட்சி வந்து 6 மாதங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொன்னவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆட்சிக்கு வந்த அரை மணி நேரத்திலேயே தொடங்கிவிட்டார்கள். கல்யாண வீட்டிற்கு சென்றாலும் புலம்புகிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக மாத்தி உங்களை ஏமாத்திக் கொண்டிருந்த 2 தரப்பையும் வேண்டாம் என ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதற்கு பதிலடியாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் ஆளுங்கட்சியினர் திமுக மீது தொடர்ந்து பழியை போட்டு மக்களை திசை திருப்ப முயல்கிறார்கள். ஆரம்பத்தில் ரீல்ஸை பார்த்து வாக்களித்த மக்கள் இன்று தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள் மற்றும் சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு வாயிலாக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை திமுக எவ்வாறு ஓடவிட்டது என்பதை பார்த்து ரசித்து வருகிறார்கள். மக்களின் இந்த விழிப்புணர்வுதான் தற்போதைய ஆட்சியாளர்களின் வீழ்ச்சிக்கான தொடக்கம். கவர்ச்சி அரசியலுக்கு மக்கள் விரைவில் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என பதிலடி கொடுத்துள்ளார். உதயநிதியின் இந்த பேச்சுக்கு தாவேக ஐடி விங் கடுமையான கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டது. அதில் நடந்து முடிந்த தேர்தலில் தப்பித்தோம் பிழைத்தோம் தலை தப்பினோம் என்று பயந்து அலறி கரை ஒதுங்கி இருக்கும் கட்டுமரம் வெற்றுமரமான உளறல் நிதியின் உருட்டுகளையும் தோல்வி போபியாவின் புகைச்சலையும் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என உதயநிதி ஸ்டாலினை மோசமாக விமர்சித்திருந்தனர். அதற்கு தற்போது திமுக ஐடி விங் பதிலடி கொடுத்துள்ளது. அதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட தெரியாத எந்த அடிப்படை அரசியலையும் இல்லாத ஒரு தற்குறியின் கையில் அதிகாரம் சிக்கியிருப்பதால் தான் இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து மாநிலம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் முதல் நாளிலேயே தமிழ் தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு வந்தே மாதரத்தை முதலில் வாசிக்க விட்டு கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்த சுயமரியாதையற்ற சிஎம் தானே நீங்க என்று கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளது. இருதரப்பு தகவல் தொழில்நுட்ப அணிகளுமே நேரடியாக வார்த்தை போரில் இறங்கியிருப்பதால் முன்னெப்போதையும் விட திமுக தாவேக்கு மோதல் தற்போது கடும் உச்சத்தை எட்டியுள்ளது. 2 தரப்பு தொண்டர்களும் சமூக வலைதளத்தில் மோதிக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர்.